வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்கை கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் இன்னைக்கு சாட்டர்டே லிஸ்ட் போட சாட்டர்டே இன்னைக்கு லிஸ்ட் போடு இல்லை இந்த மாதம் ஃபுல்லாகவே லிஸ்ட் போடு ஸ்பெஷல் டெட்புல் அண்ட் வுல்வரின் தான். ஸோ இன்னைக்கு நம்ம டெட்புல் அண்ட் வுல்வரின் காமிக்கில் எந்தெந்த இடங்களை மீட் பண்ணி சண்டை போட்டிருக்காங்க. ஐ மீன் 1-2 இடங்கள் கிடையாது, காமிக் முழுக்கவே அவங்க மீட் பண்ணுற இடங்கள்லாம் சண்டை தான் நடந்திருக்கு. அதில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் டாப் 5 தான் இந்த லிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் டாப் 5 கண்டிப்பாக இருக்கும், அதை மறக்க வைக்கல காமிப்படுங்க. வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? நம்ம 5ல டெட்புல் மீட்ஸ் வுல்வரின் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். வுல்வரின் இஷ்யூ 88ல் தான் நம்ம முறை டெட்புலும் வுல்வரினையும் ஒரே காமிக் இஷ்யூவில் பார்க்குறோம். ஸோ இந்த சமயத்தில் தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் காமிக்லேயே டெட்புல் அண்ட் வுல்வரின் மீட் பண்ணுறாங்க. 1988 சமிட்டில் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வுல்வரின் ஆல்ரெடி அப்பியர் ஆகி ஆல்மோஸ்ட் லைக் ஃபேன்ஸோட ஃபேவரட்டாகவே மாறி இருந்தார். அண்ட் இந்த சமயத்தில் தான் நம்ம டெட்புல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மக் வித் மவுத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு இருந்தாங்க. அதாவது ஃபன்னாக எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக நம்ம டெட்புல மாற்றிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் ஃபன் அண்ட் ஜோவியலாக இருக்கக்கூடிய நம்ம டெட்புல் அண்ட் இன்னொரு பக்கம் கராராக இருக்கக்கூடிய வுல்வரின். இவங்க 2 பேருமே ஒன்றா கோத்து விட்டா எப்படி இருக்குங்கிற தாட்டில் தான் இந்த வுல்வரின் இஷ்யூ 88ல் நம்ம டெட்புல் அண்ட் வுல்வரினை ஒன்றா சண்டை போட விட்டுருப்பாங்க. இந்த சமயத்தில் நம்ம வுல்வரின் அவருடைய ஃப்ரெண்டை அதாவது கேனை பார்க்கறதுக்காக கனடா சைடு வந்திருப்பாரு. அந்த சமயத்தில் தான் நம்ம டெட்புல் அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வெனசாவை பார்க்கறதுக்காக அவருடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டே நாஸ்தி பண்ணியிருப்பாரு. தக்காளி என் நண்பனோட அப்பார்ட்மெண்ட்டில் நீ என்னடா பண்ணுறன்னு சொல்லி வுல்வரின் டெட்புல் மேலே ஏற அந்த இடத்துல 2 பேருக்குமே ஒரு பயங்கரமான சண்டை கிக் ஆஃப் ஆகிருக்கும். ஐ மீன் அந்த காமிக் இஷ்யூவோட ஃப்ரண்ட் பேனலே நீங்கள் எடுத்து பாருங்க. டெட்புல் 1ல் வர மாதிரி இந்த பக்கம் அவர் நம்ம வுல்வரினை கெபா வந்து சொரிய வச்சிருப்பாரு. பட் அந்த இடத்துல சண்டை முத்தி போக இந்த பக்கம் நம்ம வுல்வரின் மயக்கமாயிடுவார். அவருடைய ஹீலிங் ஃபேக்டர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். டெட்புல் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போய் கெயின் அண்ட் வெனசாவை மீட் பண்ணி அந்த இடத்துல அவங்கள போட்டு தள்ளவும் ட்ரை பண்ணுவார். பட் வுல்வரின் உள்ள போது அவங்கள தடுத்து காப்பாற்றுற மாதிரியும் கதை எழுதப்பட்டிருக்கும். நம்ம டெட்புல் அப்புறம் வரண்டா அயாச்சாமி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிளாஷ் கிரைண்டர் போட்டு எஸ்கேப் ஆயிடுவார். ஒரு ஷார்ட்டான மீட்டிங் தான், பட் இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நம்ம டெட்புல் அண்ட் வுல்வரினுக்கு. இதுக்கப்புறம் பல இடங்களில் சண்டை போட்டிருக்காங்க. இதே காமிக்கில் ஒரு கட்டத்தில் வயருங்கிற ஒருத்தரை மீட் பண்ணி அந்த வில்லனை எதிர்த்து இந்த பக்கம் டெட்புல் அண்ட் வுல்வரின் ஒன்றா சண்டை போடுற மாதிரியும் காமிக் போயிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்காக இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் அது இருந்தாங்கன்னு சொன்னாலும் நம்ம ஃபைல போட்டிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நம்ம 4ல் இருக்கிறது வுல்வரின். அசங்கமாக பேசினா அக்கா கிட்ட போட்டு கொடுத்துருவோண்டா அப்படின்னு சொல்லாதீங்க. இது ஆக்சுவலாக காமிக்கில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம். இந்த இடத்துல நம்ம வுல்வரின் அண்ட் டெட்புல் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி எக்ஸ்மெனை காப்பாற்ற போராடிட்டு இருப்பாங்க. எக்ஸ்மென் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டேஞ்சர் வந்து கண்ட்ரோல் எடுத்துருப்பாங்க. டேஞ்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்மென் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்குமெண்டட் ரியாலிட்டி ரூமில் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்களே. அந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஏஐயோட பேர். அந்த ஏஐ ஒரு அல்ட்ரான் ரோபோட் மாதிரி உருவத்துக்கு மாறி அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் எக்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா எக்ஸ்மென்ஸுமே கண்ட்ரோல் எடுத்து அவங்க எல்லாருமே ஒரு சேர்த்த மாதிரி ஒரு குழந்தையை கூட உருவாக்கியிருப்பா. செம ஒரு கிரீப்பியாக போயிட்டு இருக்கும் அந்த காமிக்கு. அந்த டேஞ்சரை தடுக்கிறதுக்காக நம்ம வுல்வரின் அண்ட் டெட்புல் ஒன்றா அந்த ரூமுக்கு வந்திருப்பாங்க. பட் அவங்க வரது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட டேஞ்சர் இவங்களை கொல்றதுக்கு ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரூமை கம்ப்ளீட்டாக ஒரு மிகப்பெரிய கிளாப்பிங் போர்டாக மாற்றி நம்ம வுல்வரின் அண்ட் டெட்புல் 2 பேரையுமே ஒன்றா நசுக்கி சட்னி ஆக்கிடுவாங்க. ஸோ டெட்புல் அண்ட் வுல்வரின் ஒரே இடத்துல நசுக்கப்பட்டு ஒரே ரத்த வெள்ளத்தில் பற்றி நான் மிதந்துட்டு இருக்கும்போது ஆப்வியஸாக 2 பேருக்குமே ஹீலிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அது ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஹீலிங் ஃபேக்டரில் இந்த பக்கம் நம்ம டெட்புல் அண்ட் வுல்வரின் ஒன்றா மர்ஜ் ஆகிடுவாங்க. அதாவது நம்ம டெட்புலோட உடம்பும் வுல்வரினோட உடம்பும் ஒன்றா மர்ஜ் ஆகிடுங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் மாற்றான் பிரதர்ஸ் மாதிரி. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஹீலிங் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிட்டே இருக்கேன். இவங்க தனித்தனியாக பிரிஞ்சிருவாங்க. அந்த இடத்துல நம்ம வுல்வரின் தக்காளி இனிமேல் அந்த மாதிரி பண்ணவே கூடாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம டெட்புலை வான் பண்ணவும் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து டேஞ்சர் கூட சண்டைக்கு போனதுலாம் அடுத்த கதை. பட் இந்த இடத்துல நம்ம டெட்புல் அண்ட் வுல்வரினை ஒன்றா சேர்த்து சட்னி ஆக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவமாக மாற்றிருப்பாங்க. பார்த்தீங்களா அமல்கமா, அதெல்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அந்த காமிக் படிக்கும்போது இது ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே இதை நம்ம 4ல் போட்டிருக்கேன். இதை தாண்டி அப்பப்போ அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சண்டையும் நடக்கும். ஒரு கட்டத்தில் ஹைட்ரா டீம் மெம்பர்ஸ் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லி நம்ம டெட்புல் அண்ட் வுல்வரின் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டை உள்ள கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல வுல்வரின் இந்த டெட்புல் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க, அவனை அமைதியாக இருக்க சொல்லுங்கன்னு சொல்லி பட்டுன்னு நம்ம டெட்புலோட கழுத்து விட்டு எடுத்துருவாரு. வெட்டப்பட்ட அந்த தலையை அந்த ஹைட் ஏஜென்ட்ஸ் கூட சண்டை போடும்போது எட்டி ஃபுட்பால் ஆடிட்டு இருப்பாரு. எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம வுல்வரின் டெட்புலை வச்சு செய்கிறாருங்க. நல்லா இருக்கும். அந்த இஷ்யூவும் சூப்பராக இருக்கும். டைம் தான் அந்த காமிக்க படிச்சு பாருங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம 3ல இருக்கிறது டெட்புல் வெர்சஸ் ஓல்ட் மேன் லோகன். ஓல்ட் மேன் லோகனை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டோரி லைனோட அந்த காமிக் இஷ்யூவோட ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த சமயத்தில் மர்சனரியாக சுற்றிட்டு இருந்த நம்ம டெட்புல் வந்து பார்த்தீங்கன்னா மேடின்னு சொல்ல போகிற ஒரு பொண்ணை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு ஒரு யங் ஒமேகா லெவல் மியூட்டன். அவளை பிடிக்கிறதுக்காக ஒரு மர்சனரி கூட்டம் சுற்றிட்டு இருக்கேன். அவளை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த பக்கம் ஓல்ட் மேன் லோகன் அண்ட் டெட்புல் ஒன்றா சேர்ந்து இந்த மேடியை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பல இடங்களில் அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். ஒரு கடத்தில் பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம ஓல்ட் மேன் லோகனுக்கு இந்த மேடியோட உண்மையான சம்பவம் என்னங்கிறதே தெரிய வரும். ஸோ உண்மையிலேயே இன்னசென்ட்லாம் கிடையாதுடா, அப்பா அம்மாவே கொண்டவ அப்படிங்கிற மாதிரி இந்த மேடியை ஆக்சுவலாக எதிர்த்து நிற்கவே நம்ம ஓல்ட் மேன் லோகன் பற்றி நான் ட்ரை பண்ணேன். அந்த இடத்துல அது புரியாத நம்ம டெட்புல் ஓல்ட் மேன் லோகன் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போயிருப்பாரு. ஸோ ஆரம்பத்தில் இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து மேடிகிற ஒரு பொண்ணை காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. பட் டக்குன்னு அவங்களோட மனம் மாற்றி ஓல்ட் மேன் லோகனை புரிஞ்சுக்காம டெட்புலுக்கும் ஓல்ட் மேன் லோகனுக்கும் சண்டை வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ஓல்ட் மேன் லோகன் டெட்புலை கன்வின்ஸ் பண்ணுவார். ஐ ஆம் சாரிப்பா அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஃபிஸ் பம் கொடுக்கும்போது கூட நம்ம ஓல்ட் மேன் லோகன் கொய்யால என்னையாட அடிக்கிறேன்னு சொல்லி டக்குன்னு
டக்குன்னு அவருடைய அந்த பிளேட்ஸை வர வச்சு டெட்பூலோட கையவே உடைச்சிருவாருங்க. ஸோ இந்த சமயத்தில் அந்த கதை வந்து ரொம்ப சிம்பிளான கதையாக அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்குள்ள, அதாவது டெட்பூல் அண்ட் ஓல்ட்மேன் லோகனுக்குள்ள நடக்கிற அந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். வயசானவன்டா நாடி அப்படின்னு சொல்லி அப்பப்போ நம்ம டெட்பூல் அதை பற்றினா ஓல்ட்மேன் லோகனை வச்சு செஞ்சுட்டு இருப்பாரு. அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த சண்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூட்டலாக இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். அவங்க சொன்ன அந்த கதை அண்ட் அந்த காமிக் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஒரே காரணத்தினால தான் இதை நம்ம திரியில் போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு கட்டத்திலுமே ஓல்ட்மேன் லோகனை ஆக்சுவலாக டெட்பூல் மீட் பண்ணியிருக்காரு. அது ஒரு செப்பரேட் ஸ்டோரி. பட் அதை விட இந்த காமிக் ஸ்டோரி லைன் இது ஒரு மினி சீரிஸாக தான் கொடுத்துருப்பாங்க. இது ஃபன்னாக இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இதை ஃபாலோ பண்ணி நம்ம 2ல இருக்கிறது டெட்பூல் கில்ஸ் த மார்வல் யூனிவர்ஸ். இது ஒரு பயங்கரமான கதை, எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் மார்வல்னு வச்சுக்கோங்களேன். இந்த சமயத்தில் நம்ம டெட்பூலோட மைண்டுக்குள்ள எல்லாருமே கொல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கோம். அந்த தாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்க எல்லா மார்வல் சூப்பர் ஹீரோஸையுமே டெட்பூல் பாஞ்சு கொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. விதவிதமாக கொள்வார். ஐ மீன் லிட்டரலாக நம்ம ஸ்பைடர்மேன் இருக்கார்ல, அவரை தலையிலேயே சுட்டு கொண்டிருப்பாரு. ஹேண்ட்மேனோட அந்த குவாண்டம் பார்ட்டிகல்ஸை வச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த கேப்டன் அமெரிக்கா டீமேட்ஸை கொள்றதையும் தாண்டி மியால் நிற பெருசாக்கி அது தோர் மேலே ஏவி விட்டு தோரையுமே போட்டு இருப்பாரு. இத்தனை பேரை சமாளிச்சாலும் ஒருத்தனை சமாளிக்கிறது கஷ்டம், அவனை பிளான் பண்ணி தான் தூக்கணும்னு சொல்லி எக்ஸ்பேன்ஷனுக்குள்ள போய் அங்கே இருக்கக்கூடிய நம்ம உல்வெரினோட பையன் டேக்கன் X-23, அதாவது உல்வெரினோட பசங்க எல்லாருமே கட்டி போட்டு அதன் மூலியமா நம்ம உல்வெரினை லோட் பண்ணி நம்ம உல்வெரினுக்கும் டெட்பூலுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை பத்தினா கிக் ஆஃப் ஆகியிருக்கும். இந்த சமயத்தில் உல்வெரின் அடிக்கிற எல்லா அடியுமே டெட்பூல் தடுக்கிறதுமே தாண்டி அவருடைய பிளேட் எல்லாமே இந்த பக்கம் உல்வெரினுக்கு வலியை ஏற்படுத்தி இருக்கும். அண்ட் அந்த பிளேடால வெட்டப்பட்ட எந்த ஒரு காயமும் உல்வெரினுக்கு ஹீல் ஆகியிருக்காது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி உல்வெரின் கேட்க, அப்பதான் நம்ம டெட்பூல் இந்த பிளேடு சாதா பிளேடு நினைச்சாடா கொய்யால, கார்பனேடியம் பிளேடு தான், இதை வச்சு வெட்டினா உனக்கு எங்கேயுமே ஹீல் ஆகாது, உன்னை நான் போட்டு தள்ளிட்டு தான் இங்கே போவேன் அப்படின்னு சொல்லி பட்டுன்னு நம்ம டெட்பூலை படுக்க வச்சு ரோலெக்ஸ் ஸ்டைலில் தலையை வெட்டி எடுத்துருவாருங்க. உல்வெரினோட அந்த ஹீலிங் எபிலிட்டியை குறைக்கக்கூடிய அந்த கார்பனேடியம் பிளேடை வச்சு பட்டுன்னு தலையை வெட்டி எடுத்த உடனே அந்த பக்கம் நம்ம உல்வெரின் சாவரமாக தான் சொல்லப்பட்டிருக்கும். பட் டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட முறை நான் உன்னை கொண்டிருக்கேன், பட் எப்படி பார்த்தாலும் அந்த ரைட்டர்ஸ் உன்னை திரும்ப கொண்டு வந்துடுறாங்க, அதனால் அந்த ரைட்டர்ஸே நான் கொல்ல போகிறேன்னு சொல்லி ரியாலிட்டி விட்டு வெளில வந்து ஆப்வியஸாக அவர் ரைட்டர்ஸ், அந்த காமிக் ரைட்டர்ஸே கொள்கிற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக மொத்த யூனிவர்ஸுமே நம்ம டெட்பூல் அழிக்கிற மாதிரி தான் அந்த கதை எழுதப்பட்டிருக்கும். அதில் நம்ம டெட்பூல் அண்ட் உல்வெரினோட ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். கார்பனேடியம் பிளேட் நம்ம உல்வெரினுக்கு எந்த அளவுக்கு ஒரு வீக்னஸாக இருக்குன்னு பார்த்தீங்களா. டெட்பூல் கில்ஸ் த மார்வல் யூனிவர்ஸ் எல்லாருமே இந்த காமிக்கை படிச்சிருப்பீங்க நம்புறேன். படிக்காதவங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது த குட் பேட் அண்ட் அக்லி. டேய் இது தலப்பத்தோட டைட்டில்ரா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நோ காமிக்கில் நம்ம டெட்பூலோட குட் பேட் அண்ட் அக்லின்னு சொல்ல போகிற ஒரு காமிக் முழுக்க ஒரு 7 to 8 இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கும். ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான காமிக். ஏன்னா இது வரைக்கும் நம்ம டெட்பூலை வந்து ரொம்ப மர்க் வித்த மொத்தம் ஃபன்னாக கலாச்சிக்கிட்டு சண்டை போகிற மாதிரி தானே பார்த்துருப்போம். பட் இந்த காமிக்கில் தான் நம்ம டெட்பூலோட உண்மையான எமோஷனே ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. வெப்பன் ப்ரோக்ராமில் சம்மந்தப்பட்ட 3 பேரை இறக்கி இந்த சீரீஸில் சம்பவம் செஞ்சுருப்பாங்க. ஆப்வியஸாக அக்லியாக வந்தது வேறு யாரும் இல்லை, நம்ம டெட்பூல் தான். இந்த பேடாக வந்தது உல்வெரின் அண்ட் த குட்டாக வந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம கேப்டன் தான். ஸோ இவங்க 3 பேருமே ஒன்றா சேர்ந்து பட்லர்னு சொல்லப்படுற இந்த வெப்பன் ப்ரோக்ராமை கிக் ஆஃப் பண்ண ஒருத்தனை போட்டதில் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பேசிக் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூலா அப்பப்போ மயக்க மறிய வச்சு அவனுடைய லைவ் ஆர்கன்ஸை எடுத்து அவனுடைய தங்கச்சி கேன்சரால் பாதிக்கப்பட்டிருப்பான், அவனை குணப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. 10வது குறைக்கு அந்த லைவ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி நார்த் கொரியாவுக்கு க்ளோன் மியூட்டன்ஸ், அதாவது இந்த சூப்பர் ஹியூமன் எபிலிட்டி வச்சிருக்கக்கூடிய க்ளோன் மியூட்டன்ஸ் உருவாக்கி கொடுத்துட்டு இருப்பாரு. இதை தடுக்கணும்னு சொல்லி டெட்பூல் உல்வெரின் அண்ட் கேப்டன் அமெரிக்காவுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் கேட்பாரு. அவங்க முடியாதுன்னு சொல்ல இவங்க தனியாகவே பார்த்துக்கலாம்னு சொல்லி கிளம்பியிருப்பாரு. பட் அந்த இடத்துல பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அண்ட் உல்வெரின் 2 பேருமே கட்டி போட்டிருப்பாங்க. நம்ம டெட்பூல் அவங்க 2 பேருமே காப்பாற்றி இவங்க 3 பேருமே ஒன்றா சேர்ந்து நார்த் கொரியா ஆர்மியை தடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்மென் மியூட்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியிருப்பாங்க. இங்கே தான் நம்ம டெட்பூலோட அந்த எமோஷன் கூட பட்லர் விளையாடி இருப்பாரு. ஸோ டெட்பூலுக்கு ஆக்சுவலாக ஒரு குழந்தை இருக்குங்க, எலேனார்னு சொல்லி. அவருடைய ஒய்ஃப் கார்மிலா அண்ட் எலேனார் பட்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்கான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிட்ட அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக தான் அவர் சண்டை போடுவார். ஸோ ஆரம்பத்தில் அவர் வந்து ரொம்ப ஃபன்னாக பேசிக்கிட்டு சண்டை போடுறதுக்கான காரணம் நான் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத யோசிச்சு தான். பட் இப்போதைக்கு அவருக்கு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் நான் செத்து போய்ட்டு அந்த குழந்தைய யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பொறுப்பு வந்துடும். அந்த பொறுப்பின் காரணமாகவே அவர் பேசாமல் சண்டை போடுவார். உல்வெரின் கூட அதை நோட் பண்ணி என்னப்பா இவன் வாயை திறக்காமல் சண்டை போட்டுட்டு இருக்கான், வழக்கமாக பேசிய காது வந்து ரத்தம் வர வச்சிருவான், இப்போதைக்கு அமைதியாக சண்டை போடுறானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியுமே கேட்டிருப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் நம்ம டெட்பூலை பேச விட்டுருக்காது. எல்லாருமே போட்டு தள்ளிட்டு கார்மிலாவை தேடி போக அந்த இடத்துல இந்த பட்லர் அந்த கார்மிலாவை எரிச்சிருப்பான். கொன்று அந்த எலும்புகளை குப்பையோட குப்பையாக போட அந்த இடத்துல நம்ம டெட்பூல் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருப்பாரு. உடஞ்சிருப்பாருங்க அந்த மனுஷன். என் குழந்தையும் கொண்டுட்டீங்களா சொல்லி தேட அந்த குழந்தையோட எலும்பு மட்டும் கிடச்சிருக்காது. பட் ஒய்ஃபை கொண்டால சும்மா இருக்க முடியுமா, பட்டுன்னு போய் பட்லரை போட்டு தள்ளி அந்த மொத்த லேபையுமே எரிச்சு சுக்குநூறாக்கிட்டு இவங்க 3 பேருமே அங்கே கிளம்பி வந்துருவாங்க. ஸோ மோஸ்ட்லி இது வந்து டெட்பூலோட கதை தான். டெட்பூலோட இந்த எமோஷன் சைடை சூப்பராகவே எழுதின ஒரு கதை. அண்ட் கேப்டன் தனியாலா அந்த நார்த் கொரியா ஆர்மியவே எதிர்த்து நின்றுப்பாரு. கேப்டனோட கெத்தை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் உல்வெரின் டெட்பூல் மேலே காண்டு வச்சிருந்தாலும் ஸ்டில் அவரை பற்றி கேர் பண்ணுறாரு அப்படிங்கிறதுமே தெளிவாக காமிச்ச ஒரு சீரிஸ். சூப்பரான ஒரு சீரிஸ்ங்க. த குட் பேட் அண்ட் அக்லி டெட்பூலோட காமிக்கை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு MCUக்குள்ள ஃபைனலாக டெட்பூல் அண்ட் உல்வெரினா ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம கதை சொல்ல போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இது எல்லாமே என்னுடைய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டு. உங்களுக்கு தனி ஃபேவரட் கண்டிப்பாக இருக்கும். அதை மறக்காம கிளிக் பண்ணி அந்த லிங்க் பண்ணி தெரிய விடுங்க. நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணிட்டு இருந்திருக்கேன்.
ஹேவ் ஃபன் கைஸ் வட்ட